ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது க்ரோட்டன்ஸ். அது இன்டோர் பிளான்ட். இது வந்து 3 கலரில் இந்த இலைகள் வந்து வரும். சிவப்பு, பச்சை, மஞ்சள் கலர். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நிழல்லையே வைங்க. அதை நம்ம ஷேடில் வச்சா தான் ஓரளவுக்கு படைச்சி வரும். வெயிலில் மட்டும் வச்சிடாதீங்க. இந்த பேட்டர்ன்ஸும் நமக்கு ஒழுங்காக கிடைக்காது. நான் இடையில வெயிலில் வச்சுட்டேன், அதனால் எனக்கு கொஞ்சம் சரியாக கிடைக்கல. இப்போ நிழலில் வச்சதுனால ஓரளவுக்கு நல்லாவே வந்துட்டுருக்கு. சின்ன நர்சரி இதில் தான் இருக்குது, பாட்டில் தான் இருக்குது. பாருங்கள், அந்த இது எப்படி அழகாக இருக்குங்க, புள்ளி புள்ளியாக. ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. இது வந்து ஜன்னலில் நிழலில் வச்சுருக்கேன். செடி 2 செடியையும். ஏஞ்சல் சத்தம் போடாதம்மா. இது வந்து கேட்டு மேலே இருக்குது. கேட்டில் பில்லர் மேலே வச்சுருக்கேன். நித்திய கல்யாணி செடி. இதில் வந்து சின்ன பாட்டில் தான் இருக்குது, பிளாஸ்டிக் டப்பாவில். 2 செடி இருக்குது. இங்கே 2 செடிகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் க்ரோத்து கம்மியாக இருக்குது. ஆனாலும் நிறைய பூக்கள் பூக்க தான் செய்யுது. இதில் நிறைய விதைகள் விழுந்து வந்தது. இதில் உள்ள விதைகள் வந்து சின்னதாக இந்த கீரை விதைகள் மாதிரியே இருக்குது பார்க்க, கருப்பு கலரில். இது நித்திய கல்யாணி செடி. இது வெளியில் உள்ள கேட் மேலே வச்சுருக்கேன். அழகுக்காக நல்லா இருக்குது. நல்லா பாலினேஷன் ஆகுது. வண்டுகள் எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. இது வெள்ளை அரளி செடி. வெள்ளை அரளி செடி வந்து அறுவடை வந்து நிறைய கொடுத்துருக்கு. நிறைய கொத்து கொத்தாக பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து நிறைய அறுவடை 2 நாள் சேர்த்து வச்சு அறுவடை எடுக்கிறதுல ஒரு மாலை கட்டுற அளவுக்கு பூக்கள் கிடச்சிருக்கு. இதுலேயும் விதைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து சீனவரைக்காய் விதை மாதிரி இதில் ஒரு விதைகள் வருது. அதை எடுத்து போட்டாலே செடிகள் உருவாக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய அந்த விதைகளும் நிறைய வந்துட்டுருக்கு. எவ்வளோ அறுவடை கிடச்சிருக்குன்னு பாருங்கள். சரம் மாதிரி கட்டி போடலாம் சாமி படங்களுக்கு. ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அறுவடை வந்து நல்லா கொடுத்துட்ருக்கு. இது பிச்சி செடி, ஜாதி மல்லின்னு சொல்லுவாங்க சில இடங்களில். பிச்சி வந்து கட் பண்ணி விட்டதில் ஓரளவுக்கு நல்லாவே வந்துட்டுருக்கு. கீழே இருந்து 2 புதிய கிளைகள் வந்துட்டுருக்கு. நிறைய கட் பண்ணி விட்டாச்சு. இது வந்து பொடி மாதிரி தான் போயிட்டுருக்கு. இதில் வந்து 2 புதிய கிளைகள் வந்திருக்கு. இது மழைக்கு தான், சீசனுக்கு தான் வரும். பிச்சி பூக்கள் வந்து மழைக்கு நிறைய பூக்க ஆரம்பிக்கும். இப்போதைக்கு 2 புதிய கிளைகள் வந்துருக்கு. இது தொட்டாச்சினிங்கி செடி, அதாவது டச் மீ நாட் பிளான்ட். இது வந்து நல்லா பாசிட்டிவ் வைப்ரேஷன் தரக்கூடிய செடி. இது வந்து நல்லா படர்ந்து போகக்கூடியது. நிறைய இடம் இருந்துச்சுன்னா நல்லா படர்ந்து போகும். வயலட் கலரில் இதுக்கு பூக்கள் பூக்கும். இந்த செடி வச்சா ரொம்ப நல்லது. நல்ல லக்கி பிளான்ட்டும் கூட இது. இது வந்து 2-3 பாட்டில், இந்த செடி வந்து 2-3 பாட்டில் வச்சுருக்கேன். அதனால் அடர்த்தியாக இருக்கிற மாதிரி தெரியுது. பக்கத்தில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. தொட்டாச்சினிங்கி செடி. இது வந்து மாடி தோட்டம், அதாவது மாடியில் இருக்குது இந்த செடிகள். கீழே நிறைய செடிகள் இருக்குது. இது பிங்க் அண்ட் ஒயிட் ரோஜா. இதிலே 2 ஒரே கலரில் 2 தொட்டியில் இருக்குது. இந்த பூக்கள் வந்து கொஞ்சம் பெருசாகவே பூக்கும். இந்த செடி வந்து 3 கிளைகள் புதுசாக வந்திருக்கு. பிங்க் அண்ட் ஒயிட் ரோஜா. இன்னொரு பாட்லேயும் இருக்குது. அதுலேயே ஒரு 2 கிளைகள் புதுசாக வந்திருக்கு. 2மே ஒரே கலர் ரோஜா தான். பிங்க்கில் ஒயிட்டு மாதிரி பேட்டர்ன் இருக்கும், நல்லாயிருக்கும்.
இதுக்கு வந்து முட்டைத்தோடு உரம், டீத்தூள் உரம், காஃபி தூள் எல்லாமே உரமாக கொடுக்கலாம் ரோஸுக்கு. அதை தவிர காய்கறி கழிவு வந்து நம்ம மண்ணை நல்லா கிளறி விட்டு அதுக்குள்ளே வச்சோம்னா நாளடைவில் அது வந்து உரமாக ஆயிரும் செடிக்கு. அதனால் காய்கறி வேஸ்ட் பண்ணாமல் செடிகளுக்கு உரமாக கொடுக்கலாம். இது வயலட் கலர் புது செடி, அதாவது வயலட்டும் ஒயிட்டும் கலந்த கத்திரி செடி. இதில் இப்போ தான் பூக்களே எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல 2 செடி இருக்குது. இது க்ரோ பேக்கில் கீழே ஒன்று இருக்குது கைப்பிடி சோறில். இந்த செடி வந்து நல்லா பெருசாகிட்டு அது வந்து ஓரளவுக்கு இப்போ தான் வந்துட்டுருக்கு. காய்கள் காய்ச்சா தான் தெரியும். இது டார்க் வயலட்டும் ஒயிட்டும் கலந்தது. விதையை தான் போட்டேன். ஆனால் பார்ப்போம் இது எப்படி காய்க்குது, என்ன கலரில் வருதுன்னு பார்ப்போம். இதுவும் மீடியமான ஒரு பாட்டில் தான் இருக்குது. இது மல்பெரி செடி. மல்பெரி செடி வந்து இப்போ தான் பூக்கள் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து வெயிலுக்கு தான் சீசன் எல்லா பழ மரங்களுமே. ஆனால் இதில் வந்து நிறைய இலையை எடுத்து விட்டதுனால அந்த இலைகள் எடுத்து விட்ட இடத்துலேருந்து புதிய தளிர்கள் வந்திருக்கு நிறைய. அதில் நிறைய பூக்கள் வச்சுருக்கு. அந்த இடத்துலேருந்து நிறைய பூக்கள் வந்திருக்கு. இது காயாக மாறுறது பழமாக மாறுதான்னு பார்ப்போம். இந்த தடவை இது அறுவடையே கொடுக்கல. மல்பெரி வந்து எல்லா பழ மரங்களுமே ஓரளவுக்கு நல்ல பெரிய தொட்டியில் வச்சா தான் ஓரளவுக்கு பழங்கள் காய்க்க ஆரம்பிக்கும். மல்பெரிக்கு ஓரளவுக்கு உரங்கள் கொடுத்தாலே நல்ல உரம். இடையில மண்புழு உரமும் முட்டைத்தோடு உரமும் கொடுத்துருக்கேன். அதனால தான் ஓரளவுக்கு இப்போ காய்கள் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது ரோஜா, அதாவது லைட் கலர் ரோஜா, பட்டன் ரோஜா. இது பிளாக் ரோஸு. பிளாக் ரோஸில் ரொம்ப நாள் கழித்து ஒரு இதாயிருக்கு. ஒரு பூ பூத்துருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருக்குன்ட்டு. ரோஸ் வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லா பூத்துருக்கு. இது வாடாமல்லி செடி. இது வந்து வாடாமல்லியில் இது சிவப்பு கலர் ஊட்டி ரோஜா. இதில் வந்து மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. 2 மொட்டுக்கள் வச்சுருக்கு ஏற்கனவே. இன்னும் ஒரு இடத்துல துளிர் வந்துட்டுருக்கு. அதுலேயும் மொட்டுக்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து தாய் செடி, மதர் பிளான்ட். அதாவது நல்லா கீழே வந்து நல்ல தண்டு வந்து நல்லா தடியாக உள்ளது வந்து மதர் பிளான்ட்டுமாங்க. இதுலேருந்து தான் பதியம் எடுக்க நர்சரியில் இதுலேருந்து பதியம் எடுத்து போடுவாங்க புது செடிகளுக்கு. இதுலேருந்து எடுத்து போடுவாங்க. அதனால தான் இது வந்து மதர் பிளான்ட்டுமாங்க. இது வச்சா ஓரளவுக்கு நிறைய பெருசாக பூக்கள் வரும். இந்த மாதிரி செடி நம்ம பார்த்து வாங்கினோன்னா நல்லா பெருசாக பூக்கள் கிடைக்கும். சிவப்பு கலர் ஊட்டி ரோஜா. இது வாடாமல்லி செடி. இது வந்து வெளியில் போகும்போது எடுத்துகிட்டு வந்தது. இப்போ தான் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இலையாக தான் நிறைய வந்துட்டு இருந்தது. நிறைய இது வந்து அடர்த்தியாக நல்லா வளரும். இந்த செடி வந்து இதை கட்டி வச்சுருக்கேன் நூலை வச்சு. கீழே சாஞ்சிட்டு போகிறதுனால இப்போ வந்து நல்லா பூக்கள் எடுக்க ஆரம்பித்தாச்சு. ஒரு 5-6 பூக்கள் இந்த செடியில் இருக்குது. இது வந்து வாடாமல் இருக்கும். ஒரு வாரத்துக்குனாலும் வாடாது. அதான் வாடாமல்லி செடிம்பாங்க. இதுவும் பாலினேஷனுக்கு ரொம்ப உதவுது. இந்த பூக்கள் வந்து வண்டுகள் பூச்சிகள் வந்து கவர்றதுனால ஈஸியாக காய்கறி செடியில் வந்து காய்கள் பிடிக்க உதவுது. இதேமாரி நம்ம தோட்டத்தில் செடிகள் எல்லா செடிகளுக்கும் நடுவில் வச்சு விட்டோம்னா ஓரளவுக்கு நல்லா பாலினேஷன் ஆகும். பாருங்கள், எல்லா இடங்களையுமே இதில் பூக்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, தேங்க்யூ.